அண்ணங்காரனுக்கு போன் பண்ண போவே மாட்டேங்குது. தம்பிக்காரன் அண்ணங்காரன் ட்ரெஸ் அப்படியே அவசரமா அடுக்கி வச்சுட்டு இருக்கான். அடியே இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க. வசு எங்க? வாடி, அந்த வசு கழுத என்ன பண்றான்னு பாப்போம். வா 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 வா. பாத்தியாடி, நான் தான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல, அந்த தாடிக்கார தம்பி அண்ணன் ட்ரெஸ் அங்க பேக் பண்றான், இங்க இவ இப்படியே அடிக்கடிக்கு பேக் பண்ணிட்டு இருக்கா. ஒருவேளை 2 பேரும் ஊரை விட்டு ஓட போறாங்களோ? பாட்டி வெறும் பேத்தாத. இல்லடி, நீ இவளுக்கு மாப்பிள்ள பார்த்தல்ல, அந்த கடுப்புல இவ ஏதோ பண்ண போறாடி. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அந்த மாப்பிளைக்கு கழுத்தை நீட்டுறதை விட தண்டவாளத்துல தலையை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாலும் என்னமோ. பாட்டி அதுக்கு எதுக்கு பாட்டி இவ ட்ரெஸ் எடுத்துட்டு போனோம்? அதானே. என்ன வசு, எங்க கிளம்பிட்ட? ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, ஒரு 2 நாள்ல வந்துறேன். என்னடி வசு, எங்கடி போற? மா பேசாம இருக்க மாட்டியாமா? சும்மா கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருக்க. நான் என்ன ஊர் சுத்தவா போக போறேன்? இங்க தானே இருக்க போறேன். வசு, நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோவப்படுற? எப்பவும் சொல்லிட்டு போவியே, இப்ப திடுதிப்புன்னு கிளம்புற. அதனாலதான் வசு கேட்டேன். ஆத்தாக்காரி கிட்ட கூட சொல்லாம இவ கிளம்புறா. ஏதோ சம்திங் இருக்கு பாட்டி. பாத்து போயிட்டு வா. சரிம்மா. வெளியே போறா. வா வா வா. வாங்க நீ ஆட்டோல இருங்க. பாத்து போங்க, நீ நான் அப்புறம் வரேன். கிளம்புங்க. வெளியில போய் பாரு. பாத்தியாடி, நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்த கேப் மாரிங்க 2 சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுதுங்க. நீ ஆட்டோ போன் பண்ணியா இல்லையா? பண்ண பாட்டி, வந்துட்டே இருக்கும். ஓ, அது வருது வருது வருது. இங்கதான். வா 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 வா. வாயா, வாங்க வாங்க. சீக்கிரம் வா, ஏறு. ஒரு பாத்திர போறாங்கடி, வாடி. சீக்கிரம் ஏறு. எடுப்பா வண்டி எடுப்பா. போ அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணு. நான் ஓடுற வண்டியிலே ஏறுவேன். சீக்கிரமா போங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. யோ, வேகமா போயா. என்னமோ கட்ட வண்டி ஓட்டுற மாதிரி டொங்கு டொங்கு டொங்குன்னு ஓட்டுற. பார்த்து மரியாதையா பேசுங்க. ஷார்ட் பிரேக் போட்டா வடிவேல் பஸ்ஸுக்கு கண்ணாடி உடைச்சிட்டு விழுற மாதிரி விழுந்துருவீங்க. யாரு? நானு. என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? நீ வேணா சடன் பிரேக் போட்டு பாரு. பாட்டி பாட்டி பாட்டி, பஸ் பாக்குற மாதிரி இருக்கு. சீக்கிரம் ஒளிச்சுக்கோ. அவ எங்கடி பாக்குறா? இருண்டவனுக்கு அரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரில இருக்கு. தெரியுமா? ஒழுங்கா நடுவுல உட்காருங்க. உங்க வெயிட் ஒரு பக்கமா சாஞ்சா ஆட்டோ கொடை சாஞ்சிரும். ஆமா, நீ அப்படியே ஆக்கி அவிச்சு எனக்கு போட்ட பாரு. நான் வெயிட் போடுறதுக்கு ரோட்டை பார்த்து ஓட்டியா? கடவுளே, அர்ஜுன் சார் நல்லபடியா திரும்ப வரணும். நீதான் அதுக்கு துணையா இருக்கணும். பாட்டி பாட்டி பாட்டி, பஸ் ஏதோ நம்மள பாக்குற மாதிரியே இருக்கு பாட்டி. அவ எங்கடி நம்மள பாக்க போறா? நம்ம டிரைவர் தம்பி வேற ஆட்டோவை சாச்சு ஓட்டுறாரு. அவ கண்ணுல நாம படவே மாட்டோம்டி. குதிரை நொண்டினாலும் கொள்ளு திங்கிறது ராஜாவான். ஓட்டுறது ஓட்ட ஆட்டோ. இதுல பேச்சு பெருசா கிழியுது. நான் பெரியமா ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி கேக்குது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க பாட்ஷா ரஜினிகாந்த் மாதிரி ஆட்டோ ஓட்டுறீங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்தேன். பாத்து நீ அந்த ஆட்டோவை நேரா ஃபாலோ பண்ணியே ஓட்டிட்டு போ. நிப்பாட்டுங்க. பாட்டி ஏதோ ஹாஸ்பிடல் மாதிரி தெரியுது பாட்டி. ஆமாடி. பாட்டி பாட்டி பாட்டி, வசு ஹாஸ்பிடலுக்கு தான் பாட்டி போறா. இங்க யாருக்கோ என்னமோ நடந்திருக்கு. நம்ம கிட்ட ஆனந்தும் வசுவும் ஏதோ மறைக்கிறாங்க பாட்டி. என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சே தீரணும். ஆமா, இங்கே உட்கார்ந்து நோய் நோய்னு பேசிட்டு இருந்தா எப்படி? வா உள்ள போய் என்னன்னு பாப்போம். வா வா. எங்கடி போறா? என்னடி மின்னல் வேகத்துல போறாவ? எங்க அவ? நில்லுங்க, எங்க போறீங்க? ஆஸ்பத்திரிக்கு எதுக்கே வருவாங்க? எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்திக்கு கை காலெல்லாம் இப்படி இழுத்துக்குச்சு. அவளை பாக்குறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஏமா, உங்க 2 பேரையும் பார்த்தா சந்தேகமா இருக்கு. பேஷண்ட் பேரை ரூம் நம்பரையும் சொல்லுங்க, உங்க 2 பேரையும் அனுப்புறேன். ஐயோ பாட்டி, நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது?
அதெல்லாம் எதுவுமே தெரியாதியா. உள்ள போகணும் அது மட்டும் தான் தெரியும். நீ வேணா எங்க பின்னாடியே வா, எல்லாத்தையும் நாங்க கேட்டு சொல்றோம். வா. இங்க பாருங்கம்மா, இது ஹாஸ்பிட்டல். தேவையில்லாம உள்ள யாரும் போக கூடாது. ஐயோ, எந்த ரூமு, பேஷண்ட் பேரு இதெல்லாம் விளக்கமா சொன்னாதான் உள்ள அனுப்புவேன். இவன் ஒருத்தன். வாடி வா, ஆளப்பாரு வாடி. எங்க அவ? அந்த கிறுக்க பையன் உள்ளேயே விட மாட்டேங்கிறானே. இப்ப என்னடி பண்றது? அந்த வசு எவ்வளவு ஸ்பீடா உள்ள போனா பாத்தியா? ஆமா பாட்டி. அப்போ என்ன அர்த்தம்? உள்ள அர்ஜுன் இருக்காரு, அவருக்கு ஏதோ ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆமா ஆமா ஆமா, நானும் அப்படித்தாண்டி நினைக்கிறேன். அந்த மீசக்காரனை ஒரு மிரட்டிட்டு நம்ம உள்ள போய் பாத்துடலாமா? எப்படி உள்ள போறது? பாட்டி கொஞ்சம் இப்படி திரும்ப. திரும்பிட்டேனே. எங்க இன்னொரு வாட்டி திரும்ப. இரு அப்படியே இரு பாட்டி, அப்படியே இரு. பாடி பாடி பாடி. சாரி செல்லம், உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல. எனக்கு வேற வழி தெரியல பாட்டி. உள்ள போனா இதான் ஒரே வழி. வா பாட்டி, உட்காரு உட்காரு உட்காரு. பாத்து பாத்து பாத்து. அடியே, உன் மாமியார நான் வீல் சேர்னு கிண்டல் பண்ணுவேன். இப்ப என்னையே வீல் சேர்ல உட்கார வச்சுட்டேடி. ஐயோ பாட்டி, ஏதோ புலம்பாத பாட்டி. இப்ப நம்ம உள்ள போனோம், அதான் முக்கியம். வா 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 வா. போராடி. இப்படி 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 திருப்பு. இப்படி 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 இப்படி. ஏமா காலை ஓரமா வச்சு உட்காருமா. நாங்களே தள்ளு தள்ளு தள்ளு, சீக்கிரமா போயிட போராடி. போ போ போ. இப்படி 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 லெஃப்ட் போ போ. ஓடி போடி, சீக்கிரம் போ போ. நேர 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 போ. போ 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 போ. மாமா எங்கம்மா போறீங்க? பிரேக் காணோம். எங்க பாட்டிக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அதான் அட்மிட் பண்ண போறோம். நடிடி. கைகள்லாம் நல்லாதான் இருக்கு, வாய் மட்டும் தான் கோணி இருக்குது. ஜாஸ்தி பேசுவாங்களோ? நீதான் ஜாஸ்தி பேசுற. இந்த ஆஸ்பத்திரியில எல்லா ரூமும் காலியா இருக்கு. பேசாம இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு லாட்ஜா மாத்திடலாம்ல. பாட்டி கொஞ்சம் பேசாம இரு. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓவரா நடிக்காத. அடியே 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 இனியா, என்ன இந்த கேண்டீன் பக்கம் கூட்டிட்டு போடி. இந்த வடை பஜ்ஜி ஏதாவது வாங்கி குடுறி. பாட்டி இப்ப அதுவா ரொம்ப முக்கியம்? இந்த பஸ் எங்க போனான்னு வேற தெரியலையே. அவளை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பாட்டி பாட்டி பாட்டி, அங்க போற பாரு, அங்க போற பாரு வசு. ஆமா ஆமா ஆமா. வடி 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 வடி. வா பாட்டி வா பாட்டி. வா 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 வா. பாத்து பாத்து வா. பாட்டி அர்ஜுனுக்கு ஏதோ ஆயிருக்கு, அதான் ஒளிச்சு மறைச்சு இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. ஆமாண்டி ஆமாண்டி, இவளே ஏதாவது பண்ணிருப்பாப்பா, சப்புக்காரி. பாட்டி இத நம்ம விடவே கூடாது. எவ்வளவு கொழுப்பு இருந்தா ரகசியமா வச்சு ட்ரீட்மெண்ட் பாப்பா. அத்தை கிட்ட உடனே போட்டு கொடுத்தலாம். வா பாட்டி. ஆமா 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 ஆமா, அதத்தானே நம்ம கரெக்டா பாத்துட்டு இருக்கோம். பாடி போட்டு கொடுத்தலாம். வா பாட்டி வா பாட்டி. அப்படியா? அத்தை இருமா. அப்புறம் நான் எல்லாரையும் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லுங்க. அத்தை அந்த கம்பெனிய பத்தின டீடைல்ஸ் வேணும். ரொம்ப முக்கியமா போன்ல பேசலாம், சொல்லு. அத்தை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அத்தை. ஒரு நிமிஷம் இரு. இல்ல இங்க இங்க பாருங்க முதலாளி அம்மா. இருங்க, நீங்க சொல்லுங்க. ஐயோ எனக்கு அப்படியே தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. அப்படியே பண்ணிடலாம், நான் அப்புறமா கால் பண்றேன். அத்தை இப்ப நாங்க எங்க இருந்து வரோம் தெரியுமா? எங்க இருந்து வரீங்க? ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன், ஆஸ்பத்திரியில இருந்து வரோம். ஏன் வசு பாட்டி, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அது பாட்டிக்கு வயித்தவலி ஏதாவது வந்திருக்கும், அதான் ஹாஸ்பிடலுக்கு போயிருப்பாங்க. என்ன பாட்டி? பாட்டிக்கெல்லாம் எதுவும் ஆகல ஆனந்த். ஓ அப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நீ ஆனந்த் நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருந்தா அப்ப எதுக்கு ஹாஸ்பிடலுக்கு போனோம்? கிச்சன்ல வடை சூடா இருக்கு, ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. ஆனந்த் ஏன் இப்படி பேச்ச மாத்துறீங்க? அர்ஜுன் பெங்களூர் போயிருக்காருன்னு தானே சொன்னீங்க. இருங்க அத்தை, அர்ஜுன் பெங்களூருக்கெல்லாம் ஒண்ணும் போகல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. கூடவே அந்த வசுவும் இருக்கா. நீ என்னம்மா சொல்ற? நம்பலன்னா போன் பண்ணி கேளுங்க முதலாளி அம்மா. மாங்காய் வேணா சிறுசா இருக்கலாம், ஆனா இந்த தேங்காய் மட்டும் சிறுசாவே இருக்க கூடாது. முழு பூசணிக்காய சேத்துல வேணா மறைக்கலாம், ஆனா தின்ற சோத்துல மறைக்க கூடாது. ஐயோ வசு பாட்டி, என்ன இது? அத்தை அத்தை ஒரு நிமிஷம் போன் பண்ணி கேளுங்க அத்தை. எதுக்கு போன் பண்ணணும்? வசுவ கூப்பிட்டா வந்துட போறா. ஐயோ இந்த அம்மா இவ்வளவு வெள்ளந்தியா இருக்காங்களே, ஆனா அவங்க எல்லாம் மோசக்காரங்களா இருக்காங்க. அத்தை அத்தை சொன்னா நம்புங்க அத்தை, அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. நீ கொஞ்சம் இரு. வசு வசு
நீ எவ்வளவு வேணாலும் கத்து, அவ வரமாட்டா. வசு இப்படி வந்தா வாமா. அத்தை, நாங்க 2 பேரையும் ஹாஸ்பிடல்ல வச்சு பார்த்தோம். இவள ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹாஸ்பிடல் வரைக்கும் போனோம். ஐயோ ஆமா முதலாளியம்மா, நானும் என் 2 கண்ணால பார்த்தேன். ஏன் எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க? ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறீங்க? நீங்க ஹாஸ்பிடல்ல அவங்கள பார்த்தது உண்மைதான். ஆனா அர்ஜுனுக்கு எதுவும் இல்ல. என்ன விட ஃப்ராடா இருக்கானுங்களே. உத்தமனுக்கு படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்ததால அடிபட்டுருச்சு. ஐயோ அம்மா, கால்வலி உயிர் போகுதே. உத்தமன், கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருக்கு உத்தமன், கம்மி பண்ணுங்க. ஐயோ அம்மா, கால் வலிக்குதே. இது போதுமா தம்பி? ஐயோ அம்மா. அத்தை, அத்தை, நான் அந்த ஹாஸ்பிடல்ல பார்த்தது உத்தமன் இல்ல அத்தை, அர்ஜுன தான் அத்தை. நான் சொல்றத நம்புங்க அத்தை. ஆமா முதலாளியம்மா, ஏதோ குழப்பம் நடந்த மாதிரி தெரியுது. ஆஸ்பத்திரியில குழந்தை மாறும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க என்னடானா பேஷண்டே மாறி இருக்கு. அத்தை, அத்தை, ஆமா அத்தை, நாங்க 2 பேரும் பார்த்தது அர்ஜுன தான். நான் அடிச்சு சத்தியமா சொல்றேன் அத்தை. இத பாரினியா, நான் இல்லன்னு சொல்லல. நீ அர்ஜுன ஹாஸ்பிடல்ல பார்த்தது உண்மைதான். ஆனா பேஷண்டா பார்க்கல. போ, போய் வேலையை பாரு. சும்மா எதையாவது ஒளறிக்கிட்டு. அர்ஜுன், உத்தமனை உள்ள கூட்டிட்டு போப்பா. அம்மா. ஏய், இதுல ஏதோ சதி இருக்கு. ஆமா பாட்டி. உத்தமன், நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலனா நாங்க மாட்டிருப்போம். ரொம்ப தேங்க்ஸ் உத்தமன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்கிரிமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுறேன். இன்கிரிமெண்ட் ரிலீஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும் மேடம். வீல் சேர்ல இருந்து என்ன எப்ப ரிலீஸ் பண்ண போறீங்க? உங்க பிளான் படி எனக்கு உடம்பு எப்ப சரியாகும்? அர்ஜுன் சருக்கு எப்போ சரியாகுதோ அப்போ உங்களுக்கும் சரியாயிடும். உங்களை வச்சுதான் அர்ஜுன் சருக்கு நம்ம வீட்லயே ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். அதுவும் சரிதான். ஏற்கனவே உங்க காதலுக்காக நான் பல அவதாரம் எடுத்துட்டேன். இப்போ புது அவதாரம். இதெல்லாம் உங்க கடமை உத்தமன். அதுக்காக தானே உத்தமன் உங்களுக்கு சம்பளமே கொடுக்குறோம். அட போங்க தம்பி, சும்மா என்னையும் வேலையும் கேவலப்படுத்தாதீங்க. ஆனா ஒண்ணு மேடம், இனியாவும் உங்க பாட்டியும் அம்மா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாங்க. நம்ம வேலை பாக்குறாங்க அவங்க. உத்தமன், இதெல்லாம் அவங்களுக்கு புதுசா என்ன? ஒவ்வொரு தடவையும் மூக்கோட பட்டாலும் சலிக்காம ஏதாவது வில்லங்கம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இல்ல மேடம், இப்படியே நடிச்சு இனியா மேடத்தையும் பாட்டியும் நாம வந்து குழப்பிக்கிட்டே இருக்கணும். என்ன ஏதுன்னு புரியாம 2 பேரும் மண்டை காயணும். அர்ஜுன் சார். அண்ணா, தம்பி என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. சரியாயிடும் அர்ஜுன் சார். தம்பி, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நாம ரூமுக்கு போலாமா? சரி வாங்க. அர்ஜுன் சார் வாங்க, படுத்துக்கோங்க. அர்ஜுன் சார். ஐயோ அர்ஜுன் சார், கை விடுங்க விடுங்க. ஐயோ. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கீழே போயிட்டு வந்துடுறேன். உடனே போகணுமா வசு? இல்ல அர்ஜுன் சார், எல்லாரும் கீழே இருப்பாங்க, நான் வந்துடுறேன். ஐயோ அர்ஜுன் சார், என்னாச்சு?
ரொம்ப வலிக்குதா? நல்லா இருக்கு வசு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா இப்படித்தான் அவளை மெயின்டைன் பண்ணணும் போல இருக்கே. இப்ப பரவாயில்லையா அர்ஜுன் சார்? அப்ப ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன். ஐயோ அர்ஜுன் சார் என்ன ஆச்சு? அர்ஜுன் சார் என்ன ஆச்சு? சரி ஹாஸ்பிடல் போலாமா? இதுவே ரொம்ப நல்லா இருக்கு வசு. அர்ஜுன் சார் இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன விடுங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். இரு, எப்ப பார்த்தாலும் கிளம்புறேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு லவ் செட் பண்ணிருக்கேன். இப்பதான் லவ்னா ஒரு ஊடல் கூடல் ஒட்டல் உரசல் இதுல வேண்டாமா? அது என்ன ஹோட்டல் உரசல்? அதுவா சொல்றேன் இரு. இந்த ஒட்டல் உரசல்ங்கிறது இருக்குல்ல, இதுதான். அப்போ கூடல்னா? கூடல்னா இதுதான் கூடல். அர்ஜுன் சார் சுகர் ஏறிடுச்சுன்னு சொன்னா அப்படியே நடங்கன்னு சொல்றாங்க. நடந்தா முட்டி வலிக்கும், நடக்காதுன்னு சொல்றாரு இன்னொரு டாக்டர். என்ன பண்றதுன்னே தெரியல. தோட்டமும் துறவுமா வீட்டை நல்லா தான் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுங்க ஃப்ராடும் பித்தலாட்டவுமாவே தெரியுதுங்க. இந்த அர்ஜுனுக்காக எத்தனை போட்டி. என் தம்பி பொண்ணு ஒரு பக்கம், இந்த ஃப்ராடு இனியா இன்னொரு பக்கம். இவங்களுக்கு நடுவுல பூந்து ஆட்டைய போடலான்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பொழுது விடியுது, பொழுது அப்படியே போகுது. வயத்துக்கும் வாய்க்கும் தான் கரெக்டா இருக்கு. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் சஃபாரி. இல்லையே. டேய் உத்தமா, வந்துட்டோம் பாட்டி. உத்தமன்னு பாசமா கூப்பிட்டீங்க, பரவசமா வந்துட்ட பாத்தீங்களா? டேய் இப்ப நீ நடந்து தானே போன, இப்ப எப்படி வீல் சேர்ல வர? என்ன பாட்டி நீங்க நடந்துகிட்டே பார்த்ததுனால நான் நடந்துகிட்டே உங்களுக்கு குட் மார்னிங் சொன்ன மாதிரி தோணுது பாட்டி. நான் வீல் சேர்ல வரும்போது தானே குட் மார்னிங் சொன்னேன். அப்படியா சொல்ற? அட ஆமா பாட்டி. நீங்க ரொம்ப நேரமா நடக்கிறதுனால உங்க மூளை குழம்பி ரத்தத்துல சுகர் அதிகமாயி ஹார்ட் பீட் எகிரி உங்க பாடியில ரத்தம் சத்தம் போடுது, பித்தம் பித்தலாட்டம் செய்யுது. அதனாலதான் பாக்குற எல்லாமே உங்களுக்கு வேற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏ ஃப்ராடு, உன் ஜிகினா வேலையை என்கிட்டயே காமிக்கிறியா? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ கோல்மால் வேலை பண்றீங்க. எனக்கு அது நல்லா புரியுதுடா. இருடா, உன் புட்ட உடைக்கிறேன். உத்தமா வரேன்டா. வாங்க வாங்க. வரேன் வரேன் வரேன். தள்ளு ஃப்ராடு பையன். ஏய் உத்தமா, ரத்தம் பித்தோன்னு என்னையே நீ டபாக்கிறியா? ஆமக்கறியை தவிர அத்தனை கறியும் சாப்பிட்டதுடா இந்த உடம்பு. என் கண்ணுல அப்படியே காந்த வச்சிருக்கேன்டா. என்னையே ஏமாத்திரியா? இன்னைக்கு இருக்குடா உனக்கு. என்ன பாட்டி கிச்சன்ல நீயே உன்கிட்ட பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? வாய் மூடி. அந்த உத்தம எனக்கு மர கண்டுச்சுன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். நீ என்ன பைத்தியங்கிறியா? என்ன பாட்டி உளறிக்கிட்டு இருக்க? இந்த உத்தம கால்ல அடிபட்டிருக்குன்னு வீல் சேர்ல போயிட்டு இருக்கானே, எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமாவே இருக்குடி. சந்தேகமா? அப்படி என்ன சந்தேகம் பாட்டி? இந்த உத்தம அந்த வசுவுக்கும் அர்ஜுனுக்கும் அல்ல கைடி. அவங்க என்ன சொன்னாலும் இவன் கேப்பான். கூட்டி கழிச்சு பாரேன், அவன் நடிக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுடி. காலையில அவன் நடந்து போன மாதிரி எனக்கு தோணுச்சுடி. அதான் ஒரு ஹார்ட் ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம்னு இருக்கேன். ஹார்ட் ட்ரீட்மெண்டா? புரியலையே பாட்டி. அடியே, உன் மாமியார்காரி கார்டனுக்கு வர்ற நேரம் நான் அப்ப அந்த உத்தமன் கால்ல இந்த வெந்நீர் அப்படியே ஊத்த போறேன். வெந்நீரா? ஆமாண்டி. இந்த உத்தமன் சூடு தாங்காம ஐயோ அம்மா குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு அவன் ஓட போறான். உன் அத்தை அத 2 கண்ணால பாக்க போறாங்க. அதுக்கப்புறம் உத்தமனோட முகமூடி கிழிஞ்சிரும். அவ்வளவுதான். அடுத்த செகண்டே அவன் வேஷம் எல்லாம் கலைஞ்சிரும். பாட்டி சூப்பர். அப்படியே செஞ்சிரு சரியா? பாட்டி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இந்த பிளான்ல நான் உன் கூட இருந்தேன்னா அத்தைக்கு தேவையில்லாம நம்ம மேல சந்தேகம் வரும். அதனால இந்த பிளான நீ தனியாவே எக்ஸிக்யூட் பண்ணி உத்தமன் நடிக்கிறார்னு அத்தை கிட்ட போட்டு கொடுத்துரு. ஓகே? சரி, ஓகே ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். டேய் உத்தமா, இன்னியோட நீ காலிடா. வீல் சேர்ல உட்கார வச்சாலும்
ஒரே ஒரு நல்ல விஷயம், நினைச்ச நேரத்துக்கு சூப்பு ஜூஸ் பழம் எல்லாமே டைமுக்கு டைம் வந்துகிட்டே இருக்க. இப்படியே காலம் போயிட்டாலும் நல்லா தான் இருக்கும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டா நல்லது ஆனந்த். ம். இந்த ஃபைனான்சியல் இயர்ல நம்மளோட டிரான்சாக்ஷன் 10% கம்மியா இருக்குன்னு ம். ஆடிட்டர் சொன்னாரு. ஆமாமா, நானும் அதான் பாக்குறேன். உத்தமன், இப்போ உங்க கால் எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, ஏதோ கால்வாசி தேறி வந்திருக்கம்மா. கவலைப்படாதீங்க உத்தமன், சீக்கிரமே முழுசா குணமாயிடும். ம், ம். ஆனா உங்களை இப்படி வீல் சேர்ல பாக்குறது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. டாக்டரை பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? டாக்டர் என்ன சொல்லுவாரு? சீக்கிரம் குடுகுடுன்னு ஓடுவேன்னு சொல்லுவாரு.